யோவான் 2 நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி நாம் அப்படி எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும்? ப்ராஸ்பரிங் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நம்ம வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆத்துமா நல்ல பசுமையும் புஷ்டியுமா இருக்குமானால், ஆத்துமா நல்ல தேவனோடு உள்ள உறவிலே ஐக்கியத்தில் பலப்பட்டதாக இருக்குமானால், ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக உள்வாங்கி அந்த வார்த்தையினாலே அது புதுபலன் அடைகிறதாய் அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிறதாய் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஆத்துமா வாழ்கிறது மாதிரி தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்துமா வாழ்கிறதற்கு நாம் யார், என்ன, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன அடையாளம் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, ஆண்டவர் நமக்கு எப்படி நம்ம கூட இருக்கிறார், எப்படி உதவி செய்கிறார், ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இப்படி பல காரியங்களை நம்ம அறிந்து அதற்கேற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் போது நம்முடைய ஆத்துமா நிச்சயமாய் வாழும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வருவாங்க. வந்த பிறகு நிறைய வசனம்லாம் நம்ம கேட்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்லாம் சொல்லி வசனத்தை கேட்போம். ஆனால் வாழ்க்கைக்கும் அதுக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்கும். உண்மையாகவே அப்படி புது சிருஷ்டியாக மாறிட்டானா ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, ஏன் இன்னும் கோபம் வருது, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் துயரம் இருக்குது, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது, என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் தடுமாற்றம் வருகிறது, ஏன் இன்னும் பலவிதமான நிலைமைகளில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் மேலோங்கி நிற்கும். நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் பெற்றுக்கொண்டது உண்மைதான், இயேசுவை விசுவாசித்தது உண்மைதான், நம்பி ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறிவிட்டோம் என்கிற உணர்வு நமக்குள்ள வந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நாளிலே ஒரு உன்னத அனுபவத்தை பெற்றது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் வராமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்ம உள்ளம் உண்மையாகவே நம்ம அனுபவத்தை சந்தேகப்படும். வசனத்தை ஆண்டவர் உண்மையா இருக்கிறாரா, அல்லது உண்மையாகவே என்னை மாற்றி இருக்கிறாரா, அல்லது இது ஏதோ ஒரு மற்ற மதங்களில் இருக்கிறது மாதிரியான ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் தானா என்று சொல்லி பல நிலைமைகளில் சந்தேகப்படுகிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, நாம் தெளிவுள்ளவர்களாய் கர்த்தர் நமக்குள்ளே என்னென்ன காரியங்களை செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நாம் முன்னகர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நம்ம நிச்சயமாய் நம்முடைய ஆத்துமாவிலே நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறதற்கும், ஆத்துமாவிலே பலனடைகிறதற்கும், ஆத்துமாவிலே நாம செழிப்பாய் மாறுகிறதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்ம தீமையான பாதைகளை போகும் பொழுது நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வருகிறவர், நம்மோடு கூட எப்போதுமே இருக்கிறவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்பதாக நாம் போன வாரத்தில் நாம் கொஞ்சம் சுருக்கமாக அதை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்குள்ளே, ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தி இருக்கிறார், என்ன அவரை
அவரை நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது என்ன காரியங்கள் நடந்தது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும் போது நாம் அவரை விசுவாசிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவங்கினார், நமக்கு ஒரு விசுவாசத்தை தந்தார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும்போது அதில் சில காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்படி சொன்ன உடனே அப்படி நிக்கோதேமு கேட்ட உடனே அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? நான் போய் தாயின் வயிற்றில் திரும்ப எப்படி நான் போயிட்டு திரும்ப பிறக்க முடியும் என்று சொல்லி அவர் அப்படிப்பட்ட ஒரு பிசிக்கலாக ஒரு ரீபர்த்தை அவர் யோசிக்கிறார். ஆனால் மறுபடியும் பிறக்கிறது என்பது நம்முடைய ஆவியிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம், நம்முடைய உள்ளான மனிதனிலே ஏற்படுகிற மாற்றம். நாம் ஒவ்வொரு மனிதனாகிய நமக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதிகள் இருக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ளான மனிதனிலே நம்ம 3 பகுதியாக இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரம் நமக்கு தெரியும், நம்ம எல்லாரும் பார்க்கிற சரீரம். இப்போ நீங்க பார்க்கறது என்னுடைய சரீரத்தை தான் பார்க்குறீங்க. நம்ம கண்ணாடியில் பார்க்கறது நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிம்பத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்தது நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம சோகமாக இருப்போம், சில நேரம் கோபமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், பல நிலைமைகளில் இருப்போம். ஆனால் ஆவியை குறித்து நம்ம அறிந்து கொள்ள நம்ம போக வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அது என்ன என்று சொல்லி நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு என்பதை குறித்து அதுதான் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்ம மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் நம்முடைய ஆவியில நாம் 100% புது சிருஷ்டியாக நாம் பிறக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ புதிதானது எங்க அந்த மாற்றம் வந்திருக்கிறது என்றால் உங்களுடைய ஆவியிலே நாம் புதிதானவர்களாய் நம்முடைய ஆவியிலே நாம் மாறி இருக்கிறோம். ஆத்மாவில் புதுசாக மாறி இருக்கிறோமான்னா இல்லை. பழைய கோபம் வருது, பழைய பிரச்சனை இருக்கு, பழைய கஷ்டம் வந்தால் துன்பப்படுகிறோம், பழைய வேதனை வந்தால் துயரப்படுகிறோம், பொறாமை, எரிச்சல், பல விதமான காரியங்கள் இன்னும் அதில் இருந்து கொண்டே தான் இருக்கு. சரீரத்தில் மாற்றம் வந்ததுன்னா பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கிறோம். முன்ன எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ரொம்ப ஒல்லியாயிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாயிட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லது ரொம்ப என் சரீரத்தில் வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? மாற்றம் அங்கே நிகழலை. ஆனால் மாற்றம் நிகழ்ந்த இடம் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் புது மனிதனாக மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:7 நம்ம வாசிக்கிறோம், மனுஷனுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனுடைய நாசியில் அவர் ஊதினார். அவன் என்ன செய்தான்? அவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதின போது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அது பிசிக்கலா நமக்கு ஆண்டவர் அன்றைக்கு உயிர் கொடுக்கும் போது நடந்தது, சிருஷ்டித்த போது நடந்தது. இங்கே நம்முடைய ஆவியில அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் தொடர்பில்லாத இருந்த
நம்ம மீண்டும் அந்த தொடர்புக்குள்ள வரும்படியான நம்முடைய ஆவியிலே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆவியிலே 100% அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நமக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அங்க ஒரு மாற்றம் நடந்ததை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ரட்சிப்பின் போது அங்கதான் பெரிய ஒரு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஏற்படுது. அதோடு கூட ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் அல்லது ஒரு மனம் மாற்றம் நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்டது. அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏதோ ஒரு முன்ன நாம் நம்முடைய அடையாளம் வேறையா இருந்தது, நம்ம வேற ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம், இப்பொழுது நம்ம இன்னொரு மதத்தை நாம் சேர்ந்திருக்கிறோம் என்பதல்ல இந்த மாற்றம். இது நம்முடைய மனதிலே ஏற்படுகிற மாற்றம். ஹல்லேலூயா. அது நமக்கு விசுவாசத்தை தருகிறது. அந்த மாற்றம் நமக்குள்ளே நிகழ்ந்ததை நம்மால் உணர முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ள பழைய சுபாவங்கள், தன்மைகளுடைய காரியங்களை நம்ம அதிகமாய் தேடி போகிற ஒரு நிலைமை முற்றிலுமாய் மாறி இருக்கிறது. அப்போ ஒரு மறுபடியும் பிறத்தல், அப்புறம் ஒரு மன மாற்றம் அல்லது மனம் திரும்புதலின் அனுபவம். முன்ன என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்தோமோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோமோ அதை செய்யக்கூடாது என்கிற உணர்வு நமக்குள்ள வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக வருந்துகிற ஒரு நிலைமை வந்தது. பாவத்தை நாம இப்படியெல்லாம் செய்தோம், அப்படிலாம் இருந்தோம், ஐயோ இப்படி வாழ்ந்திருக்கிறோமே, வாழ்க்கையை வீணடித்திருக்கிறோமே என்று பல நிலைமைகளிலே நாம் அதற்காக நம்ம வேதனைப்பட்டு இருக்கிறோம். ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய ரட்சிப்பில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான காரியம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுதல். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான். நம்ப முடியுதா? நம்ப முடியுது. ஆமென் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். நம்ப முடியாம சில நேரம் திகைக்கிறாங்க. என்னைய பார்த்தா சொன்னீங்க, என்னைய பார்த்தா சொல்றீங்க, அப்படி யோசிக்கிற நிலைமையில நம்ம சில நேரங்களில் இருப்போம். ஏன்னா நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தான் தெரியும், நம்ம எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற தீர்ப்பு அது நீங்கள் நீதிமான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? அவரை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசு எனக்காக செய்ததை விசுவாசித்து நான் அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நீதிமான் அப்படின்றது நம்முடைய சுய நீதியின் அடிப்படையில் அல்ல. நம்ம சுய நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, அழுக்கான கந்தையா இருக்கு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததா இருக்கு. ஆனால் ஆண்டவர் தம்முடைய நீதியாக நம்மை மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவர் நமக்காக செய்த அந்த பிராயச்சித்த புண்ணியத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அவருடைய மன்னிப்பை நமக்கு இலவசமாக கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது ஒரு ஆளை பற்றி அப்படின்னா, இவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா உடனே அவர் என்ன செய்யப்படுவார்? விடுவிக்கப்படுவார். தண்டனை அவருக்கு அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. அது வரைக்கும் வேணா பிடிச்சு ரிமாண்டில் வச்சிருக்கலாம், உள்ள வச்சிருக்கலாம். ஆனால் எப்போ தீர்ப்பு வருதோ உடனே அவர் என்ன செய்வாங்க? ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் நீதிமான் என்கிற நிலைமையில நம்ம காணப்படுகிறோம். நம்ம என்னென்னலாம் பாவம்லாம் செய்திருப்போமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஏசாயா 38ல் 17ஆம் வசனத்தின் கடைசியில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 38:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னால
எரிந்து விட்டீர். இதுவரைக்கும் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுப்புக்கு பின்னால ஆண்டவர் எரிந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கிரமங்களில பாவங்களில மரித்து போன நம்ம ஆண்டவர் உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நோய்களை குணமாக்கினார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அப்ப நாம மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம், தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை எல்லா மனுக்குலத்தின் மேலேயும் இருந்தது, உங்கள் மேலே என் மேலே இருந்தது. நம்ம பாவத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை மோசமாகி கொண்டே இருந்தது. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று தீர்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமான் படுகிறோம், நம்ம தேவனுடைய நீதியா இருக்கிறோம். நம்ம பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென். பழைய கணக்கெல்லாம் தீர்க்கப்பட்டாயிற்று. ஆமென். உங்க அக்கௌண்ட்ல கடனா ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கு, குறைவா தான் சொல்றேன், 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த கடனை நம்மளால தீர்க்க முடியாது. ஆனா அந்த கடனை இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தி இருக்கிறார். அந்த கடனை இனி நாம அடைக்க பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி ஏற்கனவே கொடுத்தாச்சு. யாரோ ஒருத்தவங்க உங்க கடனை அடைச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப போய் நீங்க கடன்காரன்ட்ட வட்டி கட்டிட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப நாம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். இனி ஒரு குற்ற உணர்வோடு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி நாம் பாவத்துக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களால பாவத்தை எளிமையாக என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்க பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க அடையாளத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். குற்றவாளியா இருந்த, தேவ கோபாக்கினைக்கு ஏதுவானவர்களா இருந்த நம்முடைய நிலைமையை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள புது சிருஷ்டிகளாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம செய்த எந்த ஒரு காரியமும் இல்லை, இது கர்த்தரால் உண்டான காரியம். ஆமென். நம்ம நீதிமான் ஆகிறதற்காக நான் ஏதாவது செய்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஜீரோ. அதனுடைய வேல்யூ ஒரு முற்றிலும் ஜீரோ, அதாவது பூஜ்ஜியமாகவே அது கருதப்படுகிறது. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அப்படிதான் நினைச்சு அவங்க ஏதோ தங்களுடைய நீதியின் கிரியைகளினாலே கடவுளை திருப்திப்படுத்த முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் இன்னைக்கு ரோட்ல காலையில வரும்போது நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நீதியாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, தேவன் கிருபையாய் நம்மை ஹல்லேலூயா நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாவத்துக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமானால் அது எத்தனையோ பயங்கரமான தண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில இருப்போம். நித்திய காலமாக நரகத்தின் அக்கினியில நாம வேதனைப்பட வேண்டிய நிலைமையில இருந்திருப்போம். ஆனால் அதிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு இன்றைக்கு நீதிமானாக இந்த இடத்துல நம்மை உட்கார வைத்திருக்கிறார். தீத்துவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். அதை வாசிக்கிற கவனிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் மானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்
தம்முடைய கிருபையினாலே நம்மை என்ன செய்திருக்கிறாராம், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நீதியின் கிரியைகள் ஒன்றுக்கும் பயன்படாத இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஆத்துமா வாழ முடியாம இருக்கிறதற்கு நம்ம அறியாமை சில நேரங்களில் காரணமா இருக்கும். நமக்குள்ள குற்ற உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும். இன்னும் நம்ம பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்கிற ஒரு மாதிரியான நிலைமையில இருக்கும். இன்னும் பாவ அறிக்கைன்னு சொல்லுகிறது பழைய பாவங்களுக்காக இன்னும் தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கிற நிலைமையில இருப்போம். இன்னும் சில நேரங்களில் பலவிதமான நிலைமைகளை நாம யார் அப்படிங்கிறத, நம்ம நீதிமான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாம இருக்கிறனால இன்னும் பாவத்தை செய்கிறதற்கு நாம முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஆனா இதில் இருந்தெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறணும், நம்முடைய ஆத்துமா செழிக்கணும் என்றால் நாம இன்றைக்கு யார் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரட்சிக்கப்பட்ட அன்று உங்களை ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மை அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. we have become a part of God's family. அவருடைய குடும்பத்தில் ஒரு நபரா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள யாரையாவது ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, ஏதோ தவறு செய்கிறாங்க, உடனே நம்ம என்ன செய்திட மாட்டோம், அவ்வளோதான் நீ என் குடும்பத்தில் உள்ள ஆள் கிடையாது, வெளியே போன்னு சொல்ல மாட்டோம், பொதுவாக சொல்ல மாட்டோம். அப்படி அதுக்கும் தாண்டி சில நேரங்களில் ரொம்ப வைராக்கியமாலாம் சொல்கிற ஆட்கள் இருந்தால் கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். நம்மை அவர் அன்போடு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, நம்முடைய காரியங்களை நம்ம தவறும் பொழுது நம்ம சரிப்படுத்துகிறார், நம்மளை சரியான பாதையில் திருத்துகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுப்போம், இப்படி நட, இந்த வழிகளில் நட அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம மேலான ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோமோ, அதே போல் அவரும் நமக்காக மேலான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு நன்மையானதை பெற்றுத்தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். நான் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் போது நான் அவருக்கு பிரியமா இருக்கணும். என் அப்பாவை நான் என்ன பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், அப்பாவுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு மேலான ஒரு சுதந்திரம் இருக்கு. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நான் சாதாரணமானவன் அல்ல, எனக்கு ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்க யார் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஐ எம் a son or daughter of God. ஆமென். நான் தேவனுடைய புத்திரராகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய எல்லா சொத்துக்கும் உரிமையாளர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எல்லா சுதந்திரத்திற்கும் சுதந்திரவாளிகளாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படித்தான் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை தடுமாறும் போது தாங்கி பிடிக்கிற ஒரு தேவன், ஒரு பிள்ளையாக தவறு செய்யும் போது அந்த பிள்ளையை சரிப்படுத்துகிற தேவன், அந்த பிள்ளை என்ன வேணுமோ அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன், அந்த பிள்ளைக்கு என்ன நன்மைகளை எதிர்காலத்தில் தேவைப்படுதோ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவில் நம்ம நன்றாக வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும், அப்புறம் பலவிதமான எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலைமைகள் இருக்கும், அதைரியம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இந்த புரிதல் வராததுனால தான் நிறைய பேர் அப்படியே என்ன செய்கிறாங்க, புலம்பலோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் குற்ற உணர்வோடும் வாழ்ந்து 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 வாழாமலே இருக்கிறாங்க. அவங்க ஆத்துமா வாழ்ந்தாதான் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும்.
ஆனால் அந்த புரிதல் வராததுனால சுகமும் இல்லை, நல்ல பலனும் இல்லை, தைரியமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எப்படியோ வாழ்ந்து முடிச்சிடணும்ப்பா, எப்படா முடியும் இந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லா விதத்திலும் அநேகருக்கு ஆசீர்வாதமான நிலைமையில் உங்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளே ஆசீர்வாதமா இல்லை, நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளே பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறோம், நம்மளே சிக்கல்களில் இருக்கிறோம், நம்மளே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சரியில்லாத நிலைமையில் நாம கீழே இருக்கும்போது கீழே இருக்கிறவனை நம்மளால் தூக்கி விட முடியாது. நம்ம மேலே உயர நம்ம வாழ்க்கை வரும்போது கீழே இருக்கிற அநேகரை தூக்கி விடுகிறதற்கு நம்மளால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆத்துமா வாழ்வது ரொம்ப அவசியம், முக்கியம். அப்போ நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இதெல்லாம் நிறைய பெரிய பெரிய தலைப்புகளில் நம்ம பேச வேண்டியது. நான் சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிற நல்ல கவனிப்போம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறுகிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அது ரொம்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காரியம். முன்பு நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு விரோதமான நிலைமையில் இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் நாம் முன்பு நாம் சத்துருக்களாய் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தில் நாம் பாவிகளாக இருந்தோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது நம்ம பலனற்றவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்படி நம்ம நிலைமையெல்லாம் தேவனுக்கு விரோதமான நிலைமையிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் என்கிற நிலைமையில் நம்ம தேவனுடைய குடும்பத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த உறவுக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உறவில் நம்ம வந்திருக்கிறோம். அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் அந்த உறவில் இருந்து தான் நமக்கான நன்மைகள், அந்த உறவில் இருந்து தான் நமக்கான விடுதலை, அந்த உறவில் இருந்து தான் நமக்கான சுகம், அந்த உறவில் இருந்து தான் நம்ம வாழ்க்கை கனி நிறைந்ததாய் மாறுகிறது, எல்லாமே வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்துமா வாழுகிறதற்கு அந்த உறவு நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், தைரியமாய் அவருடைய சமூகத்தில் போக முடியும். இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த நிலைமையிலையும் நம்ம போய் நிற்கிறதற்கு நம்ம பலன் ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி அவங்க அந்த ராஜாவுடைய சமூகத்தில் போகிறதற்கு மொர்தெகாய் சொன்ன உடனே அவங்க சொன்ன காரியம், அங்கே போனால் ஒருவேளை ராஜா செங்கோலை நீட்டலைன்னா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. அப்படி பயந்து தயங்கி அதுக்காக பல நிலைமைகளில் ஜெபித்து அங்கே போகிறாங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக அந்த தேவ சமூகத்தில் போகிறதற்கான கிருபையை பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:16 நம்ம ஏற்கனவே வாசித்திருப்போம். நம்ம ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஆமென். we have the access to the throne room of God. இன்னைக்கு அந்த பிதாவின் சமூகத்துக்கு நம்ம போகிறதற்கான பெரிய ஒரு அனுமதி நமக்கு இருக்கு. ஆமென். போய் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போக வேண்டாம். அவங்கள பிடிப்போம், இவங்களை பிடிப்போம். ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை பார்க்கறதற்கு எதோ வழியெல்லாம் போகிறோம். ஒரு எம்பியை பார்க்கறதற்கு, ஒரு எம்எல்ஏ பார்க்கறதற்கு பயங்கரமாக நம்ம ஸ்கெட்சு போட்டுலாம் போக வேண்டியிருக்கு. இவரை பிடிச்சா அவரை பிடிக்கலாம், அவரை பிடிச்சி இவர் மூலமாக அப்படின்னு போக வேண்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம யார் மூலமாகவும் போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு பிதாவின் சமூகத்தில் போகிறதற்கு நம்ம தகுதி பெற்றிருக்கிறோம், அனுமதி பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது நமக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம இரக்கத்தை பெறவும், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்போ போனாலும் நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும். எப்போ வேண்டுமானாலும் நமக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் சமூகத்துக்கு நான் போனால் போதும், அங்கே இருந்து எனக்கு தேவையான அத்தனை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அத்தனை இரக்கங்களை கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிச்சயம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சாதாரணமாக நம்ம நிலைமையை பற்றி நம்ம யோசிக்க கூடாது.
நம்ம இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் போகிறதற்கு நம்ம ஒப்புரவாகப்பட்டிருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்ம யோவான் 15:5 நம்ம வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த கொடி, அந்த செடியோட இந்த கொடி இணைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோம். இன்னைக்கு அங்கிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியான எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒரு கொடிக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து தேவையோ, சத்துக்கள் தேவையோ, தண்ணீர் தேவையோ, அதுக்கு தேவையான அனைத்தும் அந்த செடியிலிருந்து வருகிறது போன்ற ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அதில் சுகம் இருக்கிறது, அதில் விடுதலை இருக்கிறது, அதில் சமாதானம் இருக்கிறது, அதில் வெற்றி இருக்கிறது, அதில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, நம் மூலமாய் அநேகர் அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்வும் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 14:12 ஒரு வசனம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்கிறோமா? எங்க பாஸ்டர் அப்படின்னு தான் நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம். ஆனால் இனி அப்படி மாறணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம அவர் செய்கிற கிரியைகளை செய்யும்படியாக, அதை காட்டிலும் பெரிதான கிரியைகளை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமா உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரோடு கூட உள்ள உறவில் உங்களை மீண்டும் இணைத்திருக்கிறார். நீங்க சாதாரணமான காரியங்களை செய்யல, அசாதாரணமான காரியங்களை செயல்படுத்த, மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் உங்களை என்னையும் ஏற்படுத்தி வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க. சொல்லுங்க, திரும்ப கூட கொடுக்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆத்துமா வாழ ஆரம்பிக்கும். நம்ம ஆவியில உற்சாகம் அடைகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அந்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் விளங்க போகிறது, வெளிப்பட போகிறது. ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய ரட்சிப்பின் காரியத்தில் நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், நம்ம பரிசுத்தம் ஆகுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் நடந்து முடிஞ்ச காரியம். ரட்சிக்கப்பட்ட அன்றிலே அதெல்லாம் என்ன செய்தது? அதெல்லாம் கடந்த காலத்தில் என்னைக்கு இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரா ரட்சகரா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இனி உங்களுக்காக தான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஜீவிப்பேன்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ, அன்றைக்கு அவைகளெல்லாம் நிறைவேறி ஆகிற்று. நீங்கள் நீதிமான் அப்படிங்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது, நீங்கள் பிதாவோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க என்பது, இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்தது. ஆனால் இந்த பரிசுத்தமாகுதல் இது நம்ம வாழ்நாள் முழுவதும் நடக்கிற விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. இட் இஸ் a continuous process. நம்ம ரட்சிப்பின் காரியத்தில் இட் இஸ் அது ஒரு சில காரியங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு, ஒரு சில காரியங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, பிரசன்ட்ல நடக்கிறது. ஒரு சில காரியங்கள் இனி நிறைவேற போகிறது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம மகிமை அடைதல், நம்ம ஆண்டவரோடு என்றைக்கும் ஒரு நித்தியமான வாழ்க்கையில வாழுகிறது, அது இனிய நடக்க போகிறது, ஆண்டவருடைய வருகைக்கு போது நடக்க போகிறது. ஆனால் இந்த பரிசுத்தமாகுதல் என்பது இப்ப இந்த நிகழ்காலத்தில் அன்றாட வாழ்க்கையில பெற்று வருகிற ஒன்று. ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நமக்கு பரிசுத்தமாகுதல் என்பது ரொம்ப அதாவது நம்ம பெருசா நம்ம பயந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. பரிசுத்தமாகுதல் என்பது அவரை போல மாறுகிறது. அல்லேலூயா. அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்களை நாம் அணிந்து கொள்ளுவது. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆவியில 100% அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் அந்த காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அவர் எப்படி கோபம் இல்லாதவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருக்கிறோமா?
பாஸ்டர் கடைசியில் எங்ககிட்ட வந்துட்டீங்களே, உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம மாறுகிறது அந்த காரியங்கள்லாம் தன்மைகள். முன்ன நான் ரொம்ப கோவப்படுவேன் பிரதர், ஆனால் இப்போ நான் கோபமெல்லாம் குறைஞ்சிருச்சு பிரதர், மாறிட்டு இருக்கிறீங்க. ஆமேன். முன்ன நான் அடிக்கடி நான் வீட்டில் அவங்கள அடிப்பேன் பிரதர், எவங்களை நான் சொல்லலை, நீங்களா அவங்களான்னு தெரியாது எனக்கு, ஆனால் இப்போ நான் அடிக்கிறது இல்லை பிரதர், மாறி இருக்கு. ஆமேன். மாறிக்கிட்டே இருக்கு. நான் முன்ன ரொம்ப பயங்கரமாக பொய் சொல்லுவேன், திருடுவேன், வேற என்னென்னாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு தான் தெரியும், fill in that blanks. ஆனால் இப்போ மாறிட்டேன். இப்போ நான் ஏமாத்துறதில்ல, பொய் சொல்றதில்ல, திருடுறதில்ல, மாறிட்டே இருக்கிறேன். ஆமேன். இதுதான் அந்த ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்கிறதான தன்மை. சிலர் அதில் கொஞ்சம் தூரம் வந்திருப்போம், சிலர் இன்னும் ஆரம்பித்த இடத்துல விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருப்போம், தடுமாறிட்டு இருப்போம். சிலர் ரொம்ப கிறிஸ்துவின் சுவாபங்கள் தன்மைகளை பூரணமாக கிட்டத்தட்ட பூரணமாக வெளிப்படும். அங்கேயும் சறுக்கல்கள் இருக்கும், அங்கேயும் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்குள்ளே இருந்து நம்மை சரியான நிலையில் காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் இந்த ப்ராசஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வசனம் நம்ம என்ன செய்யும், நம்ம வழி நடத்தும். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். வசனம் நம்மளை உணர்த்தும். நம்ம செய்கிறது தவறு என்பதை நமக்கு புரிந்து கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்ம அதை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் யார் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதற்கு தான் அந்த வேத வசனம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத வசனம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். அந்த வசனம் நம்மளை உணர்த்தும். அந்த வசனம் நம்ம இதை செய்யாதன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கும். இந்த வசனம் மட்டும் இல்லை, ஆவியானவரும் அதே போல் நமக்கு உணர்த்தி கொண்டு இருப்பார், நமக்குள்ளே செயலாற்றி கொண்டு இருப்பார், நம்மளை செம்மையான பாதையில் போகிறதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த காரியங்கள் நடைபெறும் போது நாம் என்ன செய்யணும், நம்ம அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியணும். அந்த வசனத்தை நம்ம முதல்ல வாசிக்கணும், அந்த வசனத்தை உள்ளே ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போ அந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற காரியம் நம்ம அந்த நிலைமையில் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பாவத்துக்கு உங்களை மேற்கொள்ள முடியாது, அது நிச்சயம். ஏன்னா பாவத்துக்கு நம்ம மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆனால் நாம போய் பாவம் செய்ய, நம்ம விருப்பப்பட்டு நம்ம போய் செய்ய, நாம் இடம் கொடுத்து நம்ம செய்கிறோம். பாவத்துக்கு இடம் கொடுத்தா அது நம்மளை என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் காணப்படும். கோவப்படாமல் இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், மன்னிக்க முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், தவறான காரியங்களை செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா வசனம் நமக்குள்ள இருக்கும், பேசிட்டே இருக்கும், குத்தும், உணர்த்தும். ஆவியானவர் நமக்குள்ள பேசுவார், உணர்த்துவார், நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகிறதற்கு அவர் எவ்வளவு தூரம் நம்ம கூட இடைப்படணுமோ இடைப்பட்டு கொண்டே இருப்பார். சூழ்நிலைகளின் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், தேவதாசர்களின் மூலமாக பேசுவார், நம்ம யார் மூலமாக வேணுமானாலும் ஆண்டவர் பேசுவார். நமக்கு அந்த வார்த்தைக்கு, அந்த உந்துதல்களுக்கு நம்ம செவி கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். முதல்ல செவி கொடுக்காம இருந்திருப்போம், முதல்ல அது ஆண்டவர் தான் உணர்த்துறான்னு தெரியாமல் இருந்திருப்போம். முதல்ல இந்த தவறை செய்கிறதுக்கு, இந்த காரியத்தை செய்கிறதற்கு என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல, அது எனக்கு வேணுமேன்னு சொல்லி நம்ம நினைத்திருப்போம். ஆனால் போக 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 அதனுடைய வல்லமை எல்லாம் நமக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. நம்ம உள்ளம் மாற 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 அவைகளெல்லாம் என்ன செய்வோம், விட்டு விலக ஆரம்பிப்போம். அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத நிலைமைக்கு நம்ம மாறிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு உள்ளே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நாம் பெர்ஃபெக்டா அப்படின்னு சொன்னால் பெர்ஃபெக்ட் இல்லை தான். அப்படி பெர்ஃபெக்டாக யாராவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பெர்ஃபெக்டாகவே தான் இருந்திருக்கிறேன்னா பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் ஏன் அந்த பெர்ஃபெக்ட்னஸுக்கு நேராக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம ஒரு நாளில் நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம், நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் செய்து கொண்டே இருந்த சூழ்நிலையில் இருந்தோம். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை செய்ய வேண்டாம் என்று நாம் தீர்மானித்தால் நம்மால் செய்யாமல் இருக்க முடியும். அல்லேலூயா.
தேவனுக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நம்ம நினைத்தா தேவனுக்கு பிரியமாய் நம்ம இருக்க முடியும். அந்த பாவத்திற்கு உங்க மேல இருந்த வல்லமை முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு விட்டது. நம்ம பாவத்தின் கீழாக இல்லை. ஒருவேளை நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, நம்ம சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து நாமளே ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறோம், நம்ம அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறோமானால் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார், இப்போ நம்மோடு பேசுகிறார். அதை விட்டுவிட, அதை முற்றிலுமாய் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அதை தூரப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், அல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ்க்குள்ள கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார், உருவாக்குகிற ஒரு ப்ராசஸ், நம்ம பரிசுத்தமாக்குகிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இதில் நம்ம கிறிஸ்துவை போல மாறுகிறது தான் நம்முடைய கடைசி நோக்கம். ஆமாம், இறுதி நோக்கம் அதுதான். கிறிஸ்துவின் ஸ்வாபங்கள், அவரை போல தன்மைகள், அவரை போல அன்பு, அவரை போல மனதுருக்கம், அவரை போல மன்னிக்கிற பண்பு, அவரை போல இரக்கம், அவரை போல எல்லா தேவனை சித்தத்தை நிறைவேற்றுகிறது, அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறது நமக்குள்ளேயும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ளே தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய ஆவியானுடைய வழிநடத்துதலையும் நம்ம புரிந்து கொண்டு அதற்கு நம்ம முற்றிலுமாய் அர்ப்பணித்து நம்ம கீழ்ப்படிய நம்ம விளையும் போது ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்ம நீதியின் பாதையில தொடர்ந்து அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 பவுல் இப்படி எழுதுகிறார்: ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பு காரியத்தில், அந்த பரிசுத்தமாகுதல்ல நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு அப்படி பரிசுத்தமாகுகிற ஒரு நபரா, ஒரு பாதையில் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை பரிசுத்தமாகுகிற பாதையில் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் செய்கிற தவறுகளோ பாவங்களோ காரியங்களோ அதை நான் மேற்கொள்ளுகிறதற்கு ஆவியானவர் எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்னை உணர்த்துகிறது, ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், அவருடைய வல்லமை என்னை பலப்படுத்துகிறது. அந்த பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க அது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றுகிறதற்கான ஒரு காரியம். இதை தொடர்ந்து நம்ம ரட்சிப்பின் நிறைவேறுதல்ல நம்ம ஒரு நாள் அவர் வரும்பொழுது அவரை போலவே நாம் காணப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அவருடைய சாயலை நாம் அணிந்து, அவருடைய தன்மை நாம் அணிந்து கொள்வோம். நம்ம அவரோடு கூட என்றென்றைக்குமா இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்முடைய ஆத்துமா நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில இன்னும் உற்சாகம் அடைகிறது, ஆத்துமா வாழ ஆரம்பிக்கிறது, அவநம்பிக்கைகள் நீங்குகிறது, குற்ற உணர்வுகள் மாறுகிறது, பயங்கள் மாறுகிறது, கலக்கங்கள் மாறுகிறது, என்ன செய்ய போறனோ, ஏன் எப்படி இருக்கிறனோ என்கிற உணர்வு மாறுகிறது. உங்களை குறித்துதான தாழ்வு மனப்பான்மைகள் மாறுகிறது. உங்களை குறித்து நீங்களே நினைத்திருக்கிற காரியங்கள், இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் முன்னேற முடியாது, என்னால் வளர முடியாது, என்னால் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்க முடியாது, என்னால் சுகம் பெற்றுக்கொள்ள முடியாது, இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் அகன்று போகிறது. ஆத்துமா வாழ ஆரம்பிக்கிறது. ஆமென். வாழ தொடங்குகிறது. ஆமென். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கணும். ஒரு புது மனிதனாக, புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். நம்ம ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் நம்ம வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிறவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப அதை அவரை நம்ம வெளிப்படுத்தணும்னா, அவருடைய வல்லமை நமக்குள்ள செயல்படுகிறத வெளிப்படுத்தணும்னா, அவர் எனக்குள்ள இருக்கிறவர் உண்மையான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தணும்னா, நான் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். நான் நல்ல வெற்றியா இருக்கணும், நான் தடுமாற்றம் இல்லாம இருக்கணும், குற்ற உணர்வு இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், கவலை இல்லாம இருக்கணும். அதற்கு தான் நம்ம ஆத்துமா வாழ வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை வாழ வைக்க ஆண்டவரே நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீரே. என்னை வாழ வைக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறீரே. நான் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக நீர் என் நிறைந்த நன்மைகளை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆவியில் என்னை 100% தேவனுடைய ஆண்டவரே குணாதிசயங்கள் பண்புகளை எனக்குள்ள வைத்திருக்கிறீங்களே. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படியாக எனக்குள்ளே அனுதினமும் நீர் ஆண்டவரே நம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே. நான் சுகமாயிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள அந்த உறவில நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவை போல என் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவனுடைய அன்பு ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரே, கிருபை, இதனுடைய எல்லா ஆண்டவரே காரியங்களை எனக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஆண்டவரே உம்மை போல மாறணும். என் ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கணும். நாங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. எங்களை பார்க்குற மற்றவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற உம்மை அறிந்து கொள்ளணும். எங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை பார்க்கணும். எங்களுக்குள்ளே இருக்கிற நன்மைகளை பார்க்கணும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கமாக இருக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே எங்கள் அடையாளங்கள் மாறி இருக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்களை கர்த்தர் ஆண்டவரை தொடர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்னும் இன்னும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய்வாராக. God bless you. God